நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி வீரபாண்டி திருவிழா ஆரம்பம். 2ஆம் நாளை குவிந்த பக்தர்கள் கூட்டம். தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது தேனி வீரபாண்டியில் ஸ்ரீ கௌ மாரியம்மன் கோவில் திருவிழா. முல்லை பெரியாறு ஆற்றை ஒட்டியுள்ள இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை தரிசனம் செய்வார்கள். மே 6ஆம் தேதி திறக்கப்பட்டு மே 13ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை 24 மணி நேரமும் நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவிழாவையொட்டி முல்லை பெரியாற்றில் கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. திருவிழா தொடங்கிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முல்லை பெரியாற்றில் நீராடி தீச்சட்டி, ஆயிரங்கண் பானை, பால்குடம் ஆகிய வேண்டுதல்களை நிறைவேற்றினர். சிலர் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் மண் கலயத்தில் புனித நீர் எடுத்து வந்து திருக்கம்பத்திற்கு ஊற்றியும் மாவிளக்கு எடுத்தும் அம்மன் தரிசனம் செய்கின்றனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறையினரும் வீரபாண்டி பேரூராட்சி நிர்வாகமும் இணைந்து செய்துள்ளனர். மேலும் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தின் அனைத்து பேருந்து நிலையங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.